இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள், அங்கும் நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தி பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அத்தியாயம் 38ஆம் 39ஆம் திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். தாம் வந்துள்ள நோக்கம் எது என்பதையும், அந்த நற்செய்தி பணிக்களம் ஏழை எளிய மக்கள் வாழும் கலிலேய பகுதி என்பதையும் ஆண்டவர் இயேசு நன்கு அறிந்திருந்தார். இன்னும் கூட நம் ஆன்மீக வளர்ச்சியை ஒவ்வொரு திருச்சபையாக தேடி தேடி சென்று ஆழப்படுத்துவதிலும், நம் ஆலய வளர்ச்சியை இடித்து இடித்து கட்டி எழுப்பி அகலப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி தேவைகள் உள்ள இடத்தில் நற்செய்தியை அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு வழிபட ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பி தர உள்ளோம். சிந்தித்து மனமாற முயல்வோம். ஆமேன்.